ஹலோ பிரைஸ்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளில் கூட ஓசியாவில் 8ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். அங்கே ஆண்டவர் சொல்கிறார், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை நான் உங்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள்? அது அந்நிய காரியமாக, இது யாருக்கோ எழுதப்பட்டது, அது எப்போவோ எழுதப்பட்டது, என்றைக்கோ எழுதப்பட்டது, எனக்கு பொருந்தாது என்று நினைக்கிறீர்களா என்று ஆண்டவர் வேதனைப்படுகிறார். ஆண்டவருடைய வேதம் எப்போ எழுதினாலும் இன்றைக்கு படிக்கிறவர்களுக்கும் ஆண்டவர் அந்த வேதத்தின் மூலமாக பேசுகிறவராக இருக்கிறார். நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுகிறவர் தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் சொல்ல, இது என்னுடைய வார்த்தையாக இருக்கிறது, தீர்க்கதரிசன வார்த்தைகள் இந்த பைபிளில், இந்த வேதாகமத்தில் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, ஒரு மனிதனை வேதையை ஞானியாக்கக்கூடியது இந்த வேத வசனம். ஞானிகளை காட்டில் அதிக அறிவை அந்த வேதத்தை படிக்கிறவர்களுக்கு உண்டாகும் என்று பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய வேதத்தில் பார்த்திங்கன்னா 66 புஸ்தகங்கள் இருக்கிறது. அந்த 66 புஸ்தகங்களில் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் 39, புதிய ஏற்பாட்டில் 27 66 புஸ்தகங்கள் இருக்கிறது. அதே போல் மொத்தமாக 1189 அதிகாரங்கள் இருக்கிறது. ஆகவே அந்த அதிகாரங்களை ஒவ்வொரு நாளும் 5 அதிகாரம் அல்லது 3 அதிகாரம் என்று சொல்லி நீங்கள் படிக்கும்போது ஒரு வருடத்திற்குள்ளாக முழு வேதத்தையும் படித்து முடித்து விடலாம். ஆகவே அதை இஷ்டப்பட்டு நேசித்து தியானித்து அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது ஆண்டவர் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்று சொல்கிறார். என்னுடைய வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பார்கள், செழிப்பாக இருப்பார்கள், அவர்களுக்கு தோல்வியே இல்லை வெற்றியே என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே வேதத்தை நாம் அந்நியகாரமாய் நினைக்க வேண்டாம். அதை நமக்கென்று நம்முடைய வாழ்க்கைக்கென்று அதை நாம் எடுத்துக்கொண்டு அந்த வேதத்தை வாசிப்போம், தியானிப்போம். பக்கத்தை நம்மோடு கூட பெரிய காரியத்தை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே பிரார்த்தனை செய்வோமா? ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த நாளைக்கு நம்முடைய வேதத்தினுடைய மகத்துவங்களை நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்தீங்க. நாங்கள் அதை அந்நியகாரியமாய் நினைக்காதபடிக்கு இது எங்களுக்கு சொந்தமான வேதம் என்று சொல்லி, அது எங்களுக்காக எழுதப்பட்ட வார்த்தை என்று சொல்லி அதை விசுவாசித்து அதை நம்பி அதை ஆண்டரே பயபக்தியோடு வாசிக்கும் போது அந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வசனங்களோடு நீர் எங்களோடு பேசுகிறீர் என்று பார்க்கிறோம். அந்த வசனத்தின்படி நடக்கிறவர்கள் நீர்காலின் ஓரமாய் நடப்பட்ட இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பார்கள், அவர்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லிக்கிறீங்க. பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்று சொல்லிக்கிறீங்க ராஜா. இந்த நாளில் கூட நாங்கள் ஆண்டவரே நம்முடைய வேதத்தை தியானித்து அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. அதன் மூலமாக வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் செழிப்பாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களோடு கூடுதல் வழிநடத்துங்க. இந்த நாளே அடியனோடு இணைந்து ஆண்டு பிரார்த்தனை செய்ய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வீராக. எல்லா குறைகளை எல்லாம் மாற்றி போடுங்க, செழிப்பை கட்டளிடுவீராக. இந்த நாளை நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூடுந்து பெரியாதி செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமா? எங்களுக்கு ஆப்பரவேட் இயேசு நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, வேதத்தை வாசிப்போம், அதை நேசித்து அதன்படி நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென், ஆமென்.